வாட்டர் ஃபால்ஸ் வந்து சிமுலேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வீடியோ தான், பட் இது ஒரு நேச்சுரல். ஒரு ஃபுட்பால் வந்து ஒரு பெரிய பில்டிங், டால் பில்டிங், அது அழகாக காவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கேவ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. பிரிட்ஜில் இன்னொரு சைடு வந்து 2 சைடு ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு நடுவில் வந்து ஃபுல்லாக லேம்ப் கட்டி விட்டுருக்கு. பாம் மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது, சான்ஸ் இருக்குது. அப்படியே பேன் பண்ணால் லைன். இமர்ஷன் ஆஃப் மகாத்மா காந்திஸ் ஆஷஸ் அட் 56 ஃப்ளோர் போகுது. நான் மட்டும்தான் போகிறேன், இந்த லெஃப்டில் யாருமே இல்லை. இங்கே ஏதோ கட்டிகிட்ருக்குறாங்க. இது வந்து பயங்கரமாக மேலே வரப்போகுது. இந்த செக்ஷன் வரையும் வரலாம். அது ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மேலே போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது எங்கேன்னு போய் பார்ப்போம். ஃபுல்லாக இங்கே பாருங்கள், அழகாக ஃபவுண்டெயின் இருக்குது. வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி தெரியுது. நைட் டைமில் வந்து இந்த ஃபவுண்டெயின் ஷோ நடக்குமா இங்கே. எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் வந்து சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் இருக்கேன். எனக்கு ஒரு ஸ்டாப் ஓவர் கிடச்சிது, அழகாக ஒரு 15 ஹவர்ஸு. அந்த 15 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி சிங்கப்பூரில் போய் சுற்றி பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இமிக்ரேஷன் முடித்து வெளியே வந்துட்டேன். பேக்கேஜ் எல்லாம் வந்து ஸ்டோரேஜில் போட்டாச்சு. சிங்கப்பூர் போக வேண்டியதான். இந்த ஒரு அனைவரும் 7-8 ஹவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 7-8 ஹவர்ஸில் என்ன பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு திருப்பி ஏர்போர்ட் வந்தால் தான் இது பிளான். சரி, இது ஒரு வீடியோவாக இருக்க போது டோட்டலாக அந்த 7-8 ஹவர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி. இப்போ ட்ரெயினுக்கு போகிறோம். MRT டு சிட்டின்னு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா, அங்கே போகிறோம். ட்ரெயினை பிடிக்கிறோம், சிட்டிக்கு போகிறோம். என்ன பார்க்க முடியுமோ பார்த்துட்டு வர வேண்டியதான். ஓகே, ட்ரெயினில் போயிட்டு பேசுகிறேன். இது வாட்டர் ஃபால்ஸ் வந்து சிமுலேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வீடியோ தான், பட் இது ஒரு நேச்சுரலாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே உள்ளேருந்து ஒரு எக்ஸிட் மாதிரி இருக்குது. வெளியே வரும்போது அது லக்கேஜ் போல் இருக்குது. வெளியே வரும்போது தலையில் வாட்டர் ஃபால்ஸ் விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து சாங்கி ஏர்போர்ட்டில் டெர்மினல் 2ல் இருக்குது. இப்போ ட்ரெயின் ஸ்டேஷன் வந்திருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது சாங்கி ஏர்போர்ட்லேருந்து அந்த மெர்லின் பார்க், மெரினா சாண்ட்ஸ் பே அங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து 2 ட்ரெயின் மாற சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வேறு ஆப்போசிட்டில் இருக்க ட்ரெயினை போயிட்டு அங்கேருந்து போகும்போது ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் யூஸ் பண்ணுறேன் சிங்கப்பூரில். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெற்றிகரமாக ட்ரெயின்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பயங்கர மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு போல இருக்குது. இருந்தாலும் தூருது. இன்றைக்கி எந்த அளவுக்கு பார்க்க முடியும் தெரியல மழையில். பட்டு ரொம்ப வருஷம் கழித்து சிங்கப்பூர் டவுன் டவுனுக்கு உள்ளே வந்திருக்கேன். சூப்பராக இருக்காரு. இது வந்து ராஃபிள்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அதான் ஸ்டாப்பு. லிட்டில் ஃபார்ம்ஸ் போட்டிருக்கு. நம்ம இங்கேருந்து அந்த மெர்லைன் பார்க் அங்கே போகிறது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து இங்கேருந்து வந்து 10 மினிட்ஸ்ன்னு காமிக்குது. ஒரு 600 மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வாக் பண்ணியே போகலாம். பக்கத்தில் தான் இருக்குது, போயிடுவோம். அப்படியே சத்தமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது. அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் போய் அங்கே ஏதாவது இருந்தால் காமிக்கிறேன். இல்லைன்னா பார்க்குக்கு போயிட்டு மறுபடியும் பேசுகிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது இந்த பில்டிங் பாருங்களேன். ஒரு ஃபுட்பால் வந்து ஒரு பெரிய பில்டிங், டால் பில்டிங் சூப்பராக இருக்குது. அந்த பில்டிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது. அது இன்டர்லாக்கிங்கில் மேலே அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. இது சூப்பராக இருக்குது. என்னன்னு இல்லை, அழகாக போட் இருக்குது. அது அழகாக காவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கேவ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்படியே ஒரு பெரிய சர்க்கிள். இது ஒரு வாட்டர் ஃப்ரண்ட்.
சூப்பராக இருக்குது. இது ஒரு ரிவராக என்னன்னு தெரியல. அங்கேருந்து வாட்டர் வருது, வாட்டர் பாடி இப்படியே சுற்றி போகுது. ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கே பெரிய பில்டிங், அப்படியே இங்கிட்டு ஒரு பில்டிங் வாட்டர் ஃபேஸ் பண்ணி இருக்குது. இந்த சைடு இருக்கிற ஆஃபீஸஸோ ரெசிடென்சியோ வந்து ஒரு ரியலி கிஃப்டட். அழகாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். இங்கே ஏதோ ஏசியன் சிவிலைசேஷன்ஸ் மியூசியம்னு போட்டிருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே இருக்கிறது ஃபுல்லாக, சைடில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ். இதுதான் மெரினா பே அப்படிங்கிறாங்களோ தெரில, நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஃபுல்லட்டன் ஹோட்டல், பேன் பசிபிக், மேண்ட்ரைன் ஓரியண்டல், இதெல்லாம் பிராண்டட் ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. விந்தம் அங்கே இருக்குது. இந்த டைரெக்ஷனில் போய் க்ராஸ் பண்ணி அப்படி போகணுன்னு நினைக்கிறேன் அந்த மெர்லைன் பார்க்குக்கு. ஓகே, அந்த சைடு போ. இங்கே ஸ்ட்ரீட் வெண்டர்லாம் போட்டிருக்காங்க. ப்ரெட்டு சாண்ட்விச் எல்லாம் பண்ணுறாங்க போல். இந்த பிரிட்ஜு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒயிட்டு சில்வர் கலந்த பெயிண்ட்டு இவன் சூப்பராக இருக்குது. புல்லக்காட் இது வந்து கண்டிப்பாக இந்தியன் ட்ரெடிஷனை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் நடந்த விஷயங்களை அப்படியே இங்கே ஸ்கல்ப்சராக பண்ணியிருக்காங்க. இங்கே வெள்ளைக்காரர் ஒருத்தர் இங்கே 2 பேர்த்துக்கு ஏதோ சொல்லிகிட்ருக்காரு, மெர்ச்சண்ட்டுங்கிற நேமில். மெர்ச்சன்ட் அப்படிங்கிறதா தாரக மந்திரம் எல்லா கண்ட்ரிக்குள்ளே போகிறக்கும். சூப்பராக இருக்குது. இது ஒன்லி வாக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போல். நல்லா இருக்கு பிரிட்ஜ். ஆனால் சொல்லுவது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. (1859 to 1867) இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது சும்மா ஒரு ஷோகேஸ் பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன். கட்டியிருக்கிறாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி அங்கே இருக்குது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அங்கெல்லாம் என்னமோ இருக்குது, பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே மெர்லைன் பார்க் போவோம். இதெல்லாம் வெறும் பார்க்குன்னு நினைக்கிறேன். அது வந்து மியூசியம்மு, சிவிலைசேஷன் மியூசியம்னு போட்டிருக்கிறாங்க. யாரோட சிவிலைசேஷன் தெரில. ஏஷியன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஏஷியன் சிவிலைசேஷன். ஓகே, ஆனால் அந்த சைடு தான் அதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஒரு முள்ளாக போட்டு ஒரு டோம் தெரியுது, ஸ்டேடியம்னு நினைக்கிறேன். பால்ஸ், மெட்டல் பால்ஸ். இந்த பார்க்கு ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் 1859 to 1867 சும்மா தான். ஐஸ்கிரீம் வெண்டர்ஸ். இங்கே ஃபுல்லாக மெட்டல் பால்ஸ் போட்டிருக்காங்க. அதான் இந்த பார்த்தோமேங்க, ஏஷியன் சிவிலைசேஷன்ஸ் மியூசியம். கிராஸ் கரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் மெரினா சாண்ட்ஸ். இது வந்து ஹோட்டல் ப்ளஸ் கசினோ. சூப்பராக தெரியுது பாருங்கள் தூரத்தில். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது மேலே ஏறி அந்த சைடு வர போகிறோம். அங்கே தான் பார்க் இருக்குது. பார்க்கு பார்த்துட்டு அப்படியே வந்து மேலே போய் மெரினா சாண்ட்ஸ்லேருந்து ஃபுல் 360 டிகிரி வியூ பார்ப்போம் சிங்கப்பூர் ஃபுல்லாக. ஓகே, சூப்பர். தெரியுது பாருங்கள் எவ்வளோ. இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். 3 பில்டிங் மேலே வந்து ஒரு போட்டு மாதிரி வச்சுருக்குறாங்க. மெர்லைன் பார்க். அதுலேருந்து வரும்போது பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தால் விக்டோரியா மெமோரியல் ஹால்னு போட்டிருக்கு. கிளாக்கு மேலே வாட்ச் டவர் இருக்குது போல், ஒரு சின்ன ஹால். எல்லாம் இந்த பிரிட்டிஷ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். வேறுண்ண நல்ல வேலை மழை இப்போ கொஞ்சம் நின்றுச்சு. லேசாக தூருது, பட் இட்ஸ் ஓகே, நடந்துடலாம். ஆனால் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது சரியான மழை வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சேன். பட் மழை பெய்ய போகுது. ஈவினிங்கில் தண்டர் ஸ்டார்ம்னு போட்டிருக்காங்க. பிரிட்ஜில் இன்னொரு சைடு வந்து 2 சைடு ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு நடுவில் வந்து ஃபுல்லாக லேம்ப் கட்டி விட்ருக்காங்க. மேபி நைட்டில் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரில எப்படி ஃபுல்லாக லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி வரும்னு தெரில நைட்டு. இப்போ இன்னொரு சைடாக
இப்போ இன்னொரு பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். இது அப்பயே பார்த்த அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த முள்ளாக ஒன்று டோம் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னன்னு தெரில, ஏதோ ஒரு சிட்டி ஸ்கூலா என்னவோ போட்டிருக்கு தெரில. சிங்கப்பூரோட மெயின் அட்ராக்ஷன் அங்கே பார்க்க வந்திருக்கோம். இந்த லைன் வாயிலேருந்து தண்ணி வருமே, சிங்கப்பூர்னாலே இதை காமிச்சிருவாங்க மெயினாக. இதுதான் மெர்லைன்ஸ் பார்க். லைன் வாயிலேருந்து தண்ணி வர்றது தான். பார்ப்போம், அந்த சைடு போய் பார்ப்போம். இதை பார்க்க ஃபுல்லாக சிங்கப்பூர் டூரிஸ்ட் எல்லாமே இங்கே தான் வருவாங்க போல இருக்குது மெயினாக. சூப்பராக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சான்ஸ் அந்த ஹோட்டலு, அப்படியே லைனு, நடுவில் வந்து ஒரு ரிவர், அப்படியே பேன் பண்ணால் ஸோ இங்கே ஃபெரிஸ் வீல் இருக்குது. இந்த பாம் மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது, சான்ஸ் இருக்குது. அப்படியே பேன் பண்ணால் லைன் தண்ணி வருது பாரு. ஐயனே, இது பெரிய அட்ராக்ஷன். சிங்கப்பூர்னாலே இதை காமிச்சிருவாங்க அப்படின்னா. சூப்பர். அதுக்கு மேலே ஃபுல்லாக பெரிய பெரிய பேங்க்கெல்லாம் இருக்கும். மே பேங்க், யுவர்க், டாஷ் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், டிபிஎஸ், ஹெச்எஸ்பிசி. இந்த செக்ஷன் ஃபுல்லாக பேங்க் போல் இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் போல் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. Immersion of Mahatma Gandhi's ashes at Clifford Pier. இந்த இடத்துல வந்து மகாத்மா காந்தியோட அஸ்தி கரைச்சிருக்கிறாங்க. சூப்பர். ஸ்கை பார்க் அப்சர்வேஷன் டெக்குன்னு போட்டிருக்காங்க. தான் போப்போம். இப்போ சான்ஸ் ஹோட்டலோட அப்சர்வேஷன் டெக்கில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்சர்வேஷன் டெக் தான் போக போகிறோம். மேலே கீழே போய் டிக்கெட் வாங்கணும். $35, 35 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்கிட்டு வெல்கம் டு சான்ஸ் ஸ்கை பார்க் தான் போகிறோம். இப்போ இந்த டெக்கு தான் போய் பார்க்க போகிறோம். பயங்கரமான ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த அப்சர்வேஷன் டெக்கு மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்களாமா. மற்ற பாரு, ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஹோட்டல் ஸ்டேக் தான் மட்டும் போல். இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஹிஸ்ட்ரியை போட்டிருக்குறாங்க. நம்ம இதில் தான் போக போகிறோம் இப்போது. ஓகே, மேலே போயிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, 56 ஃப்ளோர் போகுது. நான் மட்டும்தான் போகிறேன். இந்த லெஃப்ட்டில் யாருமே இல்லை, எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. நான் எனக்கு லக்கி, நான் மட்டும் போகிறேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே போகிறேன். நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா போகும் பாருங்கள். ஸோ இங்கேன்னு மேலே போகும். நம்பரில் ஒன்றும் வரல, நிறைய போயிட்டுருக்கு. 56 ஃப்ளோர்ஸ் போகுது. 56th ஃப்ளோர் போகுது. அங்கே தான் அப்சர்வேஷன் டெக் இருக்குது. இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 35 சிங்கப்பூர் டாலர்ஸ். அது இந்த சான்ஸ் மெம்பராக இருந்தால் அவங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்குமான்னு தெரியல. இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. வந்து நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். காதெல்லாம் அடைக்குது. ஸ்பா. Good afternoon, welcome to Sky Park. Thank you. What pick will you go in half? This way? This way to Sky Park. Wow, open ஆகுது. So welcome to Sky Park. Let's go inside. Enjoy the view. Thank you So much. Thank you. அப்பா, எப்படி இருக்கு பாருங்க. ஹோல் சிங்கப்பூரே தெரியுது இங்கேருந்து பார்த்தா. சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்கு. அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலு பாரில் இருக்கும் போல் இருக்குது. அது ஹோட்டல் கெஸ்ட்டுக்கு தான் ஒரு அங்கே இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸ்விம்மிங் பூலு பார் அந்த ஹோட்டல் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் போல். இங்கே மட்டும் அப்சர்வேஷன் டெக். இங்கே மட்டும் அப்சர்வேஷன் டெக்கு. இங்கே ஏதோ கட்டிகிட்ருக்குறாங்க. இது வந்து பயங்கரமாக மேலே வரப்போகுது.
இதை நாங்கள் கீழேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த கை பாம் உள்ளங்கை இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் இது. அங்கே தெரியுதா இந்த இடத்துல சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அது லொக்கேஷன். அங்கே இருந்தால் நம்ம பார்த்தோம் சான்ஸை. இது ஃபுல்லாக பேங்க் செக்ஷன் காமிச்ச மாதிரி. இங்கெல்லாம் ஹோட்டல் செக்ஷன். சூப்பர், அருமையான லொக்கேஷன். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஹைரைஸ் பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி அப்சர்வேஷன் டெக் போட்டிருக்காங்க. இந்த சான்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஹோட்டல், கசினோ எல்லாமே இங்கே இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் பிளேஸ். அந்த சைடு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபோட்டோஸ் எடுப்போம். வாவ், எப்படி இருக்குது பாருங்க, சான்ஸே இல்லை. இது ஒரு செக்ஷனு. டெக்கா மார்க்கெட் in Little India has been around since 1915. அது என்ன டெக்கா மார்க்கெட்னு தெரியலையே. 1915. இது ஃபுல்லாக காங்க்ரீட் ஜங்கிளாக இருக்கா. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக ஓஷன், பட்டை கிளம்புது ஓஷன். நிறைய கப்பல் வந்துருக்கு. கமர்ஷியல், எல்லாமே கமர்ஷியல் தான். இங்கே ஏதோ இங்கே வந்து ஒரு அப்சர்வேஷன் இல்லை, அந்த அப்சர்வேட்டரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த க்ரீன் எல்லாம் உருவாக்குறாங்க இங்கே. பாண்டு எத்தனை ஷிப் இருக்குது பாருங்கள், கார்கோ ஷிப். ஏன்னா சிங்கப்பூர் வந்து பெரிய ஹப் இல்லை, கார்கோ ஷிப் வந்து டிரான்சிட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஹப். இது பாரெல்லாம் அலௌடு இல்லை. இந்த அப்சர்வேஷன் டெக் மட்டும்தான் விசிட்டர்ஸ்க்கு. அது பார்க்குறக்கு $35 சிங்கப்பூர். சூப்பராக இருக்குது. இது வல்லவா வியூ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. அந்த சைடு எங்கே இருக்குன்னு பார்ப்போமா, போய் ஓட்டுக்கு பாருங்க. சிங்கப்பூர் ஃப்ளையர், நேஷ்னல் ஸ்டேடியம், ஃபியூச்சர் ஃபவுண்டர்ஸ் மெமோரியல், ஈஸ்ட் கோஸ்ட் பார்க். அது இருக்குது. ஃபுல்லாக க்ரீன் தான் இந்த லொக்கேஷனில். இங்கே ஃபுல்லாக கமர்ஷியல் கார்கோ ஷிப்ஸ் தான். கண்டெய்னர்ஸ் நிறைய வந்துட்டு போயிட்டுருக்கு போல். இந்த செக்ஷன் வரையும் வரலாம். அது ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மேலே போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது எங்கேன்னு போய் பார்ப்போம். ஃபுல்லாக இங்கே பாருங்கள், அழகாக ஃபவுண்டெயின் இருக்குது. அது வந்துட்டுருக்காங்க. இந்த டூரிஸ்ட் பஸ் ஒன்று வருது. டூரிஸ்ட் பஸ் ஒன்று வந்துட்டுருக்கீங்க. ஃபவுண்டெயினில் இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது வந்து 56th ஃப்ளோர்லேருந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி தெரியுது. நைட் டைமில் வந்து இந்த ஃபவுண்டெயின் ஷோ நடக்குமா இங்கே. இந்த மெரினா சான்ஸை வச்சு ஒரு ஃபவுண்டெயின் ஷோ நைட் நேரம் நடக்கும் போல் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த சைடு ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அங்கே எல்லாமே ஃபவுண்டெயின் தண்ணி வரும் போல் இருக்குது. அங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்காங்க. சூப்பர். நைட் டைமில் பார்த்தா நல்லா தான் இருக்கும். நமக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா ஃப்ளைட் இருக்குது, கிளம்பணும். இது வந்து ஒரு டெக் இன்னும் கொஞ்சம் மேலே. அப்சர்வேஷன் டெக்கில் 2 இருக்குது. ஒன்று கீழே, இன்னொன்று மேலே. ஒரு ஸ்டெப்பு மேலே. அதுலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ சான்ஸே இல்லை. ஃபுல்லாக சிங்கப்பூரே, ஃபுல்லாக சிங்கப்பூரே கவர் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு. இப்படியே வெற்றிகரமாக வந்து சிங்கப்பூரில் சான்ஸ் பே, மெரினா சான்ஸ் அந்த ஹோட்டலில் மேலே ஏறி ஒரு சிங்கப்பூர் ஒரு ஃபுல் லுக் பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. ஒர்த்து தான். $35 கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இந்த வியூ வந்து எந்த லொக்கேஷன்லாம் கிடைக்காது. ஏன்னா ஃபுல் சிங்கப்பூர் கவர் பண்ணுது இல்லையா, அதனால் சூப்பராக இருக்குது. தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்விம்மிங் பூல். இந்த ஹோட்டல் கெஸ்ட்டுக்கு வாழ்வதற்கே சூப்பர். ஓகே, இதோட மெரினா சான்ஸ் முடிஞ்சது. அடுத்த லொக்கேஷனுக்கு போகுமா?